தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் 44,000க்கும் கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளர் சரவணன் வெற்றி பெற்றிருக்க என்பதை பார்க்கின்றோம். 50 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்று வில்லிவாக்கம் தாவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை விகசீகரத்தில் பார்க்க இருக்கின்றோம். வெள்ளிவாக்கத்தில் சட்டமன்ற தொகுதியில் ஆதவ் அர்ஜுனாவும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகம் சென்னை உட்பட அருகாமையில் கூடிய மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக எடுத்திருக்க என்பதை போல ஒரு சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது. வில்லிவாக்கத்தில் ஜெயிப்பாரா மாட்டாரா இந்த கேள்வி இல்லாமல் இருந்தது. அதே போல கார்த்திக் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய மோகன் அவர் நீண்ட காலத்துக்கு பிறகு நிற்பாரா தோற்பாரா இப்போ பல கேள்வியெல்லாம் சூழ்நிலையில் தற்போது வெங்கடேசன் அரசியல் இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சிருக்காரு, உதயநிதி வெற்றி பெற்றிருக்காரு. இப்ப களம் விஜய் விஸ் உதயநிதி அப்படின்ற நகருமா? அப்போ அப்படிதான் இருக்கு. இப்போ உதயநிதி வெற்றி பெற்றாருன்னா அவர் தானே சட்டசபைக்குள்ள வருவாரு. இது 1977 நடந்த இந்திரா காந்திக்கு எதிராக நடந்த ஒரு புரட்சி ஜனதா தளம் எப்படி இந்தியாவில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்திரா காந்தி அவர்கள் தோல்வியடைந்தார், சஞ்சய் காந்தி எப்படி தோல்வியடைந்தாரோ அதே ட்ரெண்ட் தான் இப்போ வருகிறது. ஆனா ஸ்வைப் ஆகல. இப்ப திமுக அதற்கான ஓட் ஷேரையும் அதற்கான வாக்கு வங்கியும் வைத்திருக்கிறது, மாற்று இல்லை. ஏன்னா அவங்க முட்டை போடல. அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி போன வாடி 2021 வாங்கின அதே ஓட் பேங்க் அதே ஷேரை வச்சிருக்காங்க. அப்ப என்னன்னா ஆன்டி இன்கம்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்கேயுமே இல்ல. திமுக மேல இருக்க ஆன்டி இன்கம்சி ஓட்டு, பொது ஓட்டு, சிறுபான்மையர் ஓட்டு, பட்டியலின சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு, நாம் தமிழர் ஓட்டு அப்படியே ஜம்ப் ஆகி எங்க போகுது போயிடுச்சு. மத்திய தொகுதியில சிறுபான்மை அதிகம். முஸ்தபா அடிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு பிடிஆர் பழனிராஜ் ஒரு சிட்டி அமைச்சர் பழனிராஜ் சுந்தர் சி தான் நினைச்சாங்க. முஸ்தபா என்னோட விவாதங்களுக்கு கலந்துக்கிட்டு நான் அவர் ஒன்னா கேரியர் பொலிட்டிக்கல் ஆரம்பிச்சவர் ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கிறப்ப நம்ம என்ன இப்ப இங்க சேர்ந்திருக்கீங்கன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு நிறைய பேர் ரொம்ப நகைச்சுவையாவும் ரொம்ப டிபேட்ல ரொம்ப ஒரு இதாவும் உதாசீனமும் பார்த்தாங்க. அரசியல்ல மிரக்கல் வில் ஹேப்பன் சார். இது நிரந்தர வெற்றி இல்ல, நிரந்தர தோல்வி இல்ல. இன்னைக்கு பல தோல்வி கண்ட திமுக தான் இன்னைக்கு மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. பல தோல்வி கண்ட அஇஅதிமுக ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால நிரந்தர வெற்றி நிரந்தர தோல்விக்குள்ள போக விரும்பல. ஆனால் இங்க இருக்கக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் ரூம்ல உட்கார்ந்துட்டு 4 பேர்ட்ட விசாரிச்சு நாங்க எக்ஸிஸ் போல் அமைச்சிட்டோம், முன்னாடி போல் பண்ணிட்டோம், இந்த போல் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்ட்டு அவன் யூடியூப்ல நான் இதுதான் ஜெயிக்கிறேன்னு யார் யார் சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் பெரிய ஓட்டையை தாவேகா விஜய் அவர்கள் போட்டிருக்கிறார். அப்ப என்னன்னா நீங்கள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு நம்மள மாதிரி விவாதங்கள் விட்டு பொது வழியிலே பேசிக்கிட்டு இருக்கோம் தவிர கிரவுண்டுக்குள்ள இறங்கி மக்கள் மனதை அறிய நம்ம தவறிட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொல்றேன், எல்லா கட்சிகளும் அவர்களே குடிக்கிறாங்க, அவங்களே பேசிக்கிறாங்க, அவங்களே முடிவு எடுத்துக்கிறாங்க, அவங்களே கடைஞ்சு போய்க்கிறாங்க, அவங்களே பணம் வாங்கிக்கிறாங்க, அவங்களே செலவு பண்ணிக்கிறாங்க, அவங்களே தோத்து போயிட்டாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். கிரவுண்ட்ல என்ன இருக்கு, மிடில் என்ன இருக்கு, இன்னும் அப்பர்ல என்ன இருக்கு, ஒரு சாமானியனுடைய வழி என்ன, அவனுக்கு என்ன மாதிரி பண்ண அந்த ஓட்டை வென்றெடுப்பான், ஒரு ஆளை நம்ம வளர்த்து விட்டா அவன் எவ்வளவு ஓட்டை கொண்டு வருவான்னு எந்த சிந்தனையும் இல்லாமல் கூடி கூடி பேசி கூடி எல்லா விஷயங்களும் பண்ணி இன்னைக்கு உருப்படாமே போயிட்டு ஐடி விங், வார் ரூம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பின்னாடி சந்ததுன்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, ஏதாவது சிங்கம் வருது, புலி வருது, யானை வருது, இது வருது, பறந்து வருது, உருண்டு வருது, தவழ்ந்து வருது, இந்த எது வருது இங்க ஒண்ணுக்கு ஓட்டா பிரதிபலிக்கல. மக்களுக்கு நலத்திட்ட பணியில் செய்தும் தாவேகா வரல. தாவேகா 5 வருடங்களா மக்கள் நலத்திட்ட பணி செஞ்சா சொல்லுங்க. தாவேகால இருக்கிற 100 பேர் வென்றெடுத்துக்காங்க. 100 பேர் மக்கள் நலத்திட்ட பணினா என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அதற்கான அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான காரணமும் அவர் ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலையும் திமுக ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா அவர்கள் மேல் உள்ள வெறுப்பு, அவர்கள் மேல் உள்ள கோபம், அவர்கள் மேல் உள்ள இனிமேல் இந்த வரைய வரக்கூடாது, பூண்டோடு இவங்களை அழிக்கணும்ன்ற அந்த வெறி தான் ஓட்டா கன்வெர்ட் ஆகுது. தவிர அப்படியுமே 70 சீட்டு இப்ப நீங்க சொல்றது படி பார்த்தா திமுக கூட்டணிக்கு வாக்கு விழுந்திருக்க கூடாதே. திமுக கூட்டணிக்கு முன்னாடி சொன்னதே பதிவிட்டு விரும்புறேன் சார். திமுக எவ்வளவு ஊழல் செஞ்சாலும் வாரிசு அரசியல் கொண்டு வந்தாலும் அவங்களோட கோர் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான ஓட் ஷேர் 1 கோடி இருக்கு. அஇஅதிமுக என்ன மாதிரி விமர்சனங்களை செஞ்சாலும் அவருக்கான ஓட் ஷேர் அங்கேயே தான். ஒரு நிமிஷம், எங்க இருந்து ஓட்டு வருதுன்னா பொதுநல வாக்காளர்கள் 30% இருக்கான். இன்னைக்கு 85% போலாயிருக்கு. 69% 85 போலாயிருக்கு. அது முழுக்க அதுக்கு மேல போலாருந்தா விஜயோட ஓட்டு எவ்வளோ? 70 85 15% ஓட்டு எக்ஸ்ட்ரா போல. 20 லட்சம் எக்ஸ்ட்ரா 24 லட்சம் எக்ஸ்ட்ரா போலாயிருக்கு. 20 லட்சத்துக்கு இவங்க என்ன சொன்னாங்க, வருடம் 20 லட்சம் ஏறு நாங்க ஏத்து போகணும், 4 லட்சம் எக்ஸ்ட்ரா போலாயிருக்கு. சிறுபான்மையர் ஓட்டு, சிறுபான்மையருக்கு நல்வழிப்படுத்துற, சிறுபான்மையருக்கு ஆதரவு தெரிவிக்க ஓட்டு போறதை விட சிறுபான்மையருக்கு ஓட்டு ஜெயிக்க வச்சா என்னன்னா அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன். அப்ப
இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய கட்சியோட கூட்டணி வச்சாங்க. மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சி, முஸ்லீம் லீக், அப்புறம் வந்து எஸ்டிபி, போதா குறைக்கு ஓவைசி வந்து வாலண்டியா வம்படியா வந்து திமுக கூட்டணி ஆதரவு இருப்பன்னு அறிக்கை கொடுத்துட்டு போனாரு. ஆனால் இதை எதையுமே மக்கள் நம்பவில்லை. மக்கள் வந்து மாற்ற வேணும்ன்ற ஒரு முடிவுக்கு வரப்பதான். ஆனா மாற்ற வேணும்ன்ற முடிவு யாருக்கு வரானா, திமுகவுக்கு தொடர்ந்து வாக்களிக்கிற வரவே மாட்டான். ஏன்னா அவன் நீங்க என்ன பண்ணாலும் திமுக தான் வாக்களிப்பான், அதிமுக என்ன பண்ணாலும் வாக்களிப்பான். அந்த பொதுநல வாக்காளர்களும் வந்து 15% வாக்காளர்களும் பாவம் நாம் தமிழர் சீமானுடைய ஒட்டுமொத்த வாக்காளர்கள், இன்னும் சொல்ல போனா திருமாவளவனுடைய பட்டியலின சகோதரோட வாக்காளர்கள் எல்லாருமே நமக்கான தீர்வு தாவேக்காதான் அப்படின்றது தெளிவா இந்த இன்னொரு